Hi, hello, welcome to Barchek Max. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த வீடியோ கவர்மெண்ட் லேப்டாப் ஆஃப்டர் 5 years அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ. கிட்டத்தட்ட 5 வருஷம் ஹெவியான யூசேஜுக்கு அப்புறமா இப்போ இந்த லேப்டாப்பை நம்ம ஓப்பன் பண்ண போறோம். ஸோ எதுக்காக ஓப்பன் பண்றோம், என்ன ஏது அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே இன்னைக்கு நம்ம வீடியோவில் கவர் பண்ணலாம். அண்ட் ஒரு சிலருக்கு ஏண்டா லேப்டாப் ஓப்பன் பண்ணுறதுலாம் ஒரு விஷயமா, அதுக்கெல்லாம் வீடியோ பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். ஸோ இது என்ன ஏதுன்றதை நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். பொதுவாகவே நம்ம வருஷக்கணக்காக ஒரு லேப்டாப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்கும், என்னெல்லாம் நம்ம அதை பண்ணி பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்படின்ற மாதிரி கூட வச்சுக்கலாம். ஸோ அப்படி என்ன தான் சொல்ல போகிறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காவது இந்த வீடியோ நீங்கள் முடிஞ்ச வரையும் லாஸ்ட் வீடியோ செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலில் கிளிக் பண்ணி உள்ளே இருக்கிற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நிறைய வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஏன் இப்போ நீங்கள் பார்க்குற அந்த கவர்மெண்ட் லேப்டாப் சம்மந்தமாகவே நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அதில் உங்களுக்கு பிடிச்சிருக்க வீடியோஸ் நீங்கள் லைக், ஷேர், கமெண்ட், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம பிடிஎம் ஃபேமிலியில் நீங்களும் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிக்கலாம். சரி வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ள நம்ம போகலாம். சரி, இப்போ நம்ம டேரெக்டாக இந்த வீடியோக்கான மேட்ருக்கு நம்ம வந்துடலாம். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற கவர்மெண்ட் லேப்டாப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். லெனோவோ E4125 இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே இந்த லேப்டாப் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாடல் எப்போ கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்களோ அப்போவே நம்ம வாங்கிட்டோம். ஸோ அப்போத்துலேருந்து இப்போ வரையும் ஒரு 5 வருஷம் ஆகுது. 5 வருஷமாக இந்த லேப்டாப்பை நான் பயங்கரமாக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ என்னோட யூசேஜ் என்ன மாதிரி இருக்குது இப்போ 5 வருஷத்துக்கு அப்புறமா இப்போ தான் நம்ம இந்த லேப்டாப்பை ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பனே பண்ணுறோம். ஸோ ஜென்ரலாக வந்து ஒரு லேப்டாப்பை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணலாம், அது வந்து ஓப்பன் பண்ணணுமா, க்ளீன் பண்ணணுமா, ஸோ அது மாதிரி எல்லா விஷயங்களும் நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னுடைய யூசேஜ் பற்றி நான் சொல்லிடுறேன். இந்த கவர்மெண்ட் லேப்டாப்பை நான் அந்த 5 வருஷத்தில் எப்படிலாம் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். என்னுடைய யூசேஜை பொறுத்தவரையும் நான் இந்த லேப்டாப்பை இந்த 5 வருஷத்தில் பயங்கரமாக யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். நான் மட்டும் இல்லாமல் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம யூஸ் பண்ண சாஃப்ட்வேர்ஸ், ஆப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வீடியோ எடிட்டிங்க்கு ஃபில்மாரா யூஸ் பண்ணியிருக்கோம், அடோபில் ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணியிருக்கோம், ப்ளூஸ்டாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் இது மாதிரி கேம்ஸ் ஒரு சிலதை நம்ம இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம். இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இதுக்கான ப்ரூஃப் வந்து நம்ம சேனல்லே நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா முக்காவாசி இந்த கவர்மெண்ட் லேப்டாப் வச்சு தான் நான் வீடியோஸே பண்ணியிருப்பேன். இப்போ ஜென்ரலாக எல்லாருக்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா ஹை கான்ஃபிகரேஷனில் இருக்கிற லேப்டாப்ஸில் இருக்காது. நார்மலாக வந்து i3 இல்லைனா வந்து கவர்மெண்ட் லேப்டாப் இல்லை இன்டெல் கோர் அப்படின்ற மாதிரி பழைய லேப்டாப்போ ஏதோ ஒரு ஆவரேஜான லேப்டாப் தான் வச்சிருப்பாங்க. நம்ம பண்ணுற வீடியோஸ் எல்லாமே நம்ம கவர்மெண்ட் லேப்டாப் வச்சு காட்டும்போது பரவாயில்லையே கவர்மெண்ட் லேப்டாப்லேயே பண்ணுறாங்களே, அப்போ நம்மளதுலையும் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். பேசிக் யூசேஜுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். மீடியா கன்சப்ஷனு, மூவிஸ் பார்க்குறதுக்கு இது எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் ஆடியோ குவாலிட்டி வந்து அந்த அளவுக்கு இருக்காது. ஆடியோட லவுட்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் எதனா ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணுறீங்க, இது மாதிரி விஷயத்துக்கு எல்லாமே உங்களுக்கு லேப்டாப் பக்காவாக இருக்கும். கொஞ்சம் நீங்கள் ஹெவியாக எதனா யூஸ் பண்ணுறீங்க, இப்போ நான் சொன்ன மாதிரி வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோஷாப் அதெல்லாம் வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியும். பட் ரொம்ப வந்து ஸ்மூத்தாக இருக்காது. மேபி நீங்கள் ஒரு SSDக்கு அப்கிரேட் பண்ணும்போது கொஞ்சம் உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குமே தவிர பெரிய லெவலில் ஒரு ஃபாஸ்ட்னஸ் அப்படின்றது இருக்காது. பெரிய லெவலில் ஃபாஸ்ட்டாக இல்லை அப்படின்னா கூட எமர்ஜென்சிக்கு நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இதுவரையும் இந்த லேப்டாப்பில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நல்லா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. இருந்தாலுமே ஒரு ஜென்ரல் சர்வீஸ் மாதிரி நம்ம பண்ணலாம். ஏன்னா இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, ஜென்ரல் சர்வீஸ் மாதிரி ஒன்று பண்ணும்போது யூஸ் பண்ணுறதுக்கு இன்னமும் கூட கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றதுனால தான். ஸோ நீங்கள் லேப்டாப் வந்து ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த லேப்டாப் வந்து நம்ம டிஸ்மேண்டில் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு லேப்டாப் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன லேப்டாப்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத வந்து நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம். இல்லை நம்ம டெலகிராம் சேனல்லையும் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். அதுக்கான லிங்க் வந்து கீழே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். டிஸ்மேண்டில் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ப்ரிசிஷன் ஸ்க்ரூ டிரைவர் மட்டும் இருந்தால் போதும். ஸோ இந்த ஒரு ஸ்க்ரூ டிரைவர் வச்சு நம்ம எல்லா ஸ்க்ரூஸும் வந்து மேக்ஸிமம் வந்து அன்ஸ்க்ரூ பண்ணிடலாம். இப்போ நான் அந்த டிஸ்மேண்டில் பண்ணுறத கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக தான் காட்ட போகிறேன். ஏன்னா ஆல்ரெடி வந்து நமக்கு சர்வீஸ்க்கு வந்த ஒரு கவர்மெண்ட் லேப்டாப்பை டிஸ்மேண்டில் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி கம்ப்ளீட்டாக டிஸ்மேண்டில் பண்ணுறது அப்படின்றத வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் காட்டியிருப்பேன். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் இதை கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். பின்னாடி இருக்கிற இந்த பேக் டோரில் இருக்கிற எல்லா ஸ்க்ரூஸும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு அன்ஸ்க்ரூ பண்ணிடணும். எல்லாமே நீங்கள் ஸ்க்ரூஸில் அன்ஸ்க்ரூ பண்ணதுக்கப்புறமா கீபோர்டுக்கு அடியிலையும் ஸ்க்ரூஸ் இருக்கும். கீபோர்டு லிஃப்ட் பண்ணிவிட்டு கீபோர்டுக்கு இருக்கிற ஸ்க்ரூவும் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி பார்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே ஓப்பன் ஆகிட்டு வந்துடும். ஓப்பன் பண்ணும்போது டக்குன்னு அந்த பின்னாடி பேனலை எடுத்துடாதீங்க. ஏன்னா பின்னாடி பேனலில் தான் பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரி இருக்கும். பேட்டரியோட ஸ்ட்ரிப் வந்து மதர் போர்டில் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ பொறுமையாக எடுத்துகிட்டு பேட்டரி கனெக்டர் ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம லேப்டாப்பை கம்ப்ளீட்டாக ஓப்பன் பண்ணியாச்சு. நம்ம நினச்ச மாதிரியே பயங்கரமான டஸ்ட் இருக்குது. பின்னாடி அந்த பேக் பேனல்லையும் சரி, மதர் போர்டு பக்கத்துலேயும் சரி, மெயினாக CPU ஃபேனில் வந்து ஏகப்பட்ட டஸ்ட் இருக்கும். இப்போ நீங்கள் ரொம்ப வருஷமாக இன்னும் வெளியில் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த CPU ஃபேனில் பார்த்தீங்கன்னா சுற்றி பயங்கரமான அந்த ஒற்றை அந்த டஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் பொறுமையாக க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் சொல்யூஷன் வச்சு தான் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம்.
அப்படி இருந்தாலுமே நீங்கள் டேரெக்டாக போர்டில் ஸ்ப்ரே பண்ண வேணாம். பெரிய பெரிய ப்ரஷ் போகாத இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டஸ்ட் இருக்கும். அது மாதிரி இடத்துல வந்து நீங்கள் டூத் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணலாம். டூத் ப்ரஷ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெலிசாக சின்னதாக தான் இருக்கும். எந்த கேப்பாக இருந்தாலுமே உங்களுக்கு ஈஸியாக போயிடும். ஸோ அதனால் அந்த மாதிரி சின்ன சின்ன கேப்பில் டூத் ப்ரஷ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டஸ்ட் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் நல்ல டைம் எடுத்துக்கிட்டு இது எல்லாமே நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பண்ணிங்கனாலே உங்களுக்கு லேப்டாப் வந்து பக்காவாக க்ளீன் ஆகிடும். இப்போ நம்ம இது மாதிரி ஜென்ரல் சர்வீஸ் பண்ணும்போது மெயினாக நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பேட்டரி வந்து நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிடணும். ஏன்னா இப்போ ஒரு சில லேப்டாப்லலாம் பார்த்தீங்கன்னா 2 பேட்டரிஸ் கொடுத்துருப்பாங்க. வெளியில் எக்ஸ்டர்னலாக ஒன்று இருக்கும், அப்புறம் உள்ளே ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இன்டர்னலாக ஒரு பேட்டரி கொடுத்துருப்பாங்க. அதனால் நம்ம பேட்டரியை வந்து ஃபுல்லாக டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோமா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த க்ளீனிங் ப்ராசஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு போர்டு இதில் எதனா மெட்டல் மாதிரி எதனா ஒன்று பட்டுச்சுன்னா கூட அது ஷார்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் எப்போவுமே வந்து பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு தான் நம்ம எதுவாக இருந்தாலும் பண்ணுறது சேஃப். ஸோ எல்லாமே இப்போ நம்ம பக்காவாக க்ளீன் பண்ணியாச்சு. அகெயின் வந்து இப்போ நம்ம இதை அசம்பிள் பண்ணலாம். சரி ப்ரோ, இப்போ நம்ம லேப்டாப்லாம் பக்காவாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ லேப்டாப் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ஆகிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா CPU ஃபேன்லாம் வந்து அந்த டஸ்ட்லாம் கிளியர் பண்ணி போட்டுருக்கிறதுனால ஃபேன் ஸ்பீடு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ப்ளஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணுறதுக்கே முன்னை விட உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மெயினாக ஜென்ரல் சர்வீஸ் பண்ணுறதுக்கான இன்னொரு ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது அதில் எதனா பிரச்சனைகள் இருந்தால் கூட நம்ம முன்கூட்டியே வந்து அதை சால்வ் பண்ணிடலாம். இப்போது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நான் சால்வ் பண்ண வரையும் பார்க்கும்போது ஒரு சிலருடைய அந்த லேப்டாப்ஸ் போர்டில் பார்த்தீங்கன்னா அந்த காஃபி வந்து ஊற்றிருக்காங்க. அந்த காஃபியோட அந்த இது பிசு பிசுன்னு அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போர்டில் இருந்திருக்கு. ஒரு சில இடத்துல வந்து ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இது மாதிரி வந்து அவங்க யூஸ் பண்ணுற அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி உள்ளது ஆட்டோமேட்டிக்காக எதனா ஒன்று ஃபார்ம் ஆகிட்டு தான் செய்யும். என்னதான் லேப்டாப் வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸாக இருந்தாலும் அது எப்படியாவது வந்து ஆக்சிடென்டலாக உள்ளே போயிடும். ஸோ அது வந்து நம்ம ஜென்ரல் சர்வீஸ் பண்ணுறது மூலிமா போர்டு ப்ராப்ளம் ஆகாத அளவுக்கு நம்ம அதை முன்னாடியே ரெக்டிஃபை பண்ணிடலாம். ஸோ இதுக்கப்புறமா இதுக்கு அடுத்த வர வீடியோவில் கவர்மெண்ட் லேப்டாப்பை எப்படி நம்ம பயங்கர ஃபாஸ்ட்டாக மாற்றுறது அது சம்மந்தமான வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க. அது என்ன ஏதுன்றதை வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லலாம். வீடியோ இப்போ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. அட்லீஸ்ட் இப்போ ஒரு சிலருக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வருஷ கணக்கில் ஒரு லேப்டாப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் நம்ம பேசிக்காக என்ன விஷயங்கள் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணி அதை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்ற அந்த விஷயங்கள் ஒரு சின்ன ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எதனா விஷயங்கள் நீங்கள் சொல்லணும், இதில் எதனா நீங்கள் வேறு எதனா டவுட்ஸ் கேட்கணும் அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக நம்ம கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். அப்படி இல்லைனா டெலகிராமில் சேனல் இருக்குது, லிங்க் கீழே இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணி இந்த சேனலில் ஜாயின் பண்ணிட்டு கூட உங்களுக்கு தேவையான எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். இதை தவிர ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட லிங்க்கும் இருக்குது. அங்கேயே வேணும்னா கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறாங்க, ப்ளஸ் அதில் நம்ம ரீல்ஸ் கூட அப்டேட் பண்ணுவோம். ஸோ அங்கே வேணும்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். லிஸ்ட் ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்கும் போல், வீடியோவை முடிச்சிக்கலாம் சீக்கிரமாக. இதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம BTM ஃபேமிலியில் நீங்களும் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னும் நாங்களே என்னோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.